இறைவனுக்கு, அந்த பேராற்றலுக்கு நம்முடைய மனதை கொடுப்போம். இருப்பவர்களுக்கு அன்பை கொடுப்போம், இல்லாதவர்களுக்கு கரம் கொடுப்போம். நம்பினால் நல்லதே நடக்கும். நம்பிக்கைதான். அந்த நம்பிக்கை என்பது பரிபூரணமாக ஒருவர் மீது நமக்கு வந்து விட்டால் அவரே நமக்கு எல்லாமும் ஆகிறார். எல்லாவற்றையும் தீர்த்து வைக்கக்கூடிய பேராற்றலாகவும் மாறிவிடுகிறார். காஞ்சி மகா பெரியவர் அவரிடம் தரிசனம் பெறுவதற்காக பக்தர்கள் நீண்ட வரிசையில நின்று கொண்டிருக்கிறார்கள். ஒவ்வொருவராக சுவாமிகளிடம் தங்களினுடைய குறைகளை சொல்ல அவர் அப்படியே ஆசி கொடுத்து பிரசாதம் வழங்கி கொண்டிருக்கிறார். வரிசையில ஒரு பாட்டியும் அவருடைய பேத்தியும் நின்று கொண்டிருக்கிறார்கள். சிறுமியின் தலை துணியால் மறைக்கப்பட்டிருக்கிறது. இருவரினுடைய கண்களும் அப்படியே கவலையில கலங்கி இருக்கிறது. அவர்களினுடைய முறை வந்ததும் கண்ணீரோடு போய் மகா பெரியவரை வணங்குகிறார்கள். கனிவோடு பார்க்கிறார்கள். சுவாமிகள் தலையில என்னமா பிரச்சனை என்று கேட்கிறார். உடனே அந்த பாட்டி, இவருடைய தலையில பெரிதாக புண் வந்திருக்கிறது சுவாமி. எத்தனையோ வைத்தியர்களை பார்த்தும் அந்த புண் குணமாகவில்லை. தலைமீது இருந்த துணியை விளக்க சொல்லி அருள் பொங்க மகா பெரியவர் பார்த்திருக்கிறார்கள். பார்த்தவர் தேங்காய் ஒன்றை பிரசாதமாக கொடுத்திருக்கிறார். இதுல இருக்கக்கூடிய இளநீரை குடிக்க கொடு. முருகப்பெருமானுக்கு முடி காணிக்கை செலுத்துவதாக வேண்டிக் கொண்டு தேங்காயை துருவி பால் எடுத்து அதை தலையில தடவி வா, விரைவில் குணம் தெரியும் என்று ஆசி கொடுத்திருக்கிறார். தேங்காயை பெற்றுக்கொண்ட பாட்டி நம்பிக்கையோடு விடைபெற்றிருக்கிறார்கள். தேங்காய் பால் வைத்தியத்தை உடனடியாக தொடங்கி இருக்கிறார்கள். மகா பெரியவர் சொல்லி இருக்கிறார், இறைவா, அவர் சொன்னபடி இதை நான் பூசுகிறேன். பேத்தியினுடைய புண்ணு ஆறிவிட வேண்டும். முழு நம்பிக்கை கொண்டு அதனை செய்ய புண்ணு ஆறி பொறுக்கு தட்ட ஆரம்பித்திருக்கிறது. 10 நாட்களில முழுமையாக குணமடைந்திருக்கிறது. வைத்தியர்களால் முடியாத ஒன்றை காஞ்சி மகா பெரியவரினுடைய அருள், பாட்டியினுடைய நம்பிக்கை, தேங்காயினுடைய மகத்துவம் எல்லாம் சேர்ந்து குணப்படுத்தி விட்டது. இப்போ சந்தோஷமாக பேத்தியை அழைத்துக் கொண்டு காஞ்சிபுரம் மடத்திற்கு வந்திருக்கிறார்கள் பாட்டி. தினமும் நூற்றுக்கணக்கான மனிதர்களை சந்திக்கக்கூடிய சுவாமிகள் தங்களை நினைவில் வைத்துக் கொள்ள வாய்ப்பில்லை என்றாலும் கூட அவரிடம் நினைவுபடுத்தி மனப்பூர்வமாக நன்றி தெரிவிக்க வேண்டும் என்கிற எண்ணத்தோடு பாட்டி வந்திருக்கிறார்கள். அவர்களின் முறை வருகிறது. தழுதழுத்த குரலில பேச பாட்டி முயற்சித்திருக்கிறார்கள். ஆனால் பாட்டியை பேச விடாமல், என்ன பேத்தியின் தலையில புண் குணமாகி விட்டதா? இப்போது திருப்தி தானே? மறக்காமல் திருத்தணி முருகப்பெருமானுக்கு முடிக்காணிக்கையை செலுத்து. நீயும் உன் பேத்தியும் சேமமாக இருப்பீர்கள் என்று ஆசி கூறி பிரசாதம் கொடுத்திருக்கிறார். பாட்டிக்கு கண்ணீரே நிற்கவில்லை. வழியோடு இருப்பவர்களுக்கு ஒரு வழி கிடைக்க நம் முன்னே ஒரு ஒளியாக ஒரு பேராற்றல் வந்து வழிகாட்டுகிற பொழுது நாம் என்ன நினைத்தோமோ அந்த நிகழ்வு நல்லபடியாக நடந்து முடிந்து மீண்டும் அவரை சந்திக்கிற பொழுது நம்மை அறியாமல் கண்களில் இருந்து நீர் பெருகும் பாருங்கள். அதுதான். அதை நாம் என்ன சொல்ல முடியும்? எந்த வார்த்தைக்குள் கொண்டு வர முடியும்? பாட்டியினுடைய நிலை அப்படித்தான். அப்படியே கண்ணீர் மல்க மகா பெரியவரை வணங்கிவிட்டு அங்கிருந்து சென்று இருக்கிறார்கள். நம்பினால் நல்லதே நடக்கும் என்பதற்கு நம்முடைய பெரியோர்கள் மகா பெரியவரை வைத்து நமக்கு சொல்லி இருக்கக்கூடிய விஷயம் அந்த நம்பிக்கை தான். எல்லாமே இங்கு நம்பிக்கையில் இருக்கிறது. அந்த நம்பிக்கையை நமக்குள் மலர்கிற பொழுது எண்ணங்களில நல்ல மாற்றங்கள் வரும். அந்த மாற்றம் வருகிற பொழுது எது தேவையோ அதை தேவி செல்லக்கூடிய சூழல் நமக்குள் உருவாகும். அதற்கு தேவை நம்பிக்கை.